பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சகரியா 8:12 விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். சகரியா 8:12 ஜனத்தில் மீதமானவர்களுக்கு இத்தகைய ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார். மீதமானவர்கள் யார் என்றால், ஜனங்களில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து வருகிறவர்களே மீதமானவர்கள். மேலும் மீதமானவர்கள் என்றால் தப்பித்தவர்கள், எஞ்சியவர்கள் என்றும் பொருள் உண்டு. அதாவது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பெரும் சேனையாய் புறப்பட்டு வந்தாலும் வருகிற வழியில் கர்த்தரை சோதித்தவர்கள், அவரை முறுமுறுத்தவர்கள், அவரை விசுவாசியாதவர்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் மற்றும் அவர்களுடைய பாவங்களால் கர்த்தருடைய கோபத்திற்கு உள்ளாகி மரித்தவர்கள், மோசே மற்றும் ஆரோனையும் அவர்களிடம் இருந்து புறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையையும் முறுமுறுத்தவர்கள், தங்களுக்கு என ஒரு தெய்வத்தை உண்டாக்கி அதை பணிந்து கொண்டவர்கள், கையினால் செய்யப்பட்டவைகளுக்கு ஆராதனை செய்தவர்கள் என இவர்களை கர்த்தர் அடித்ததால் அவர்கள் போக கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்த மீதமானவர்களே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள். இவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தையின்படியும் அவர் சொல்கிற வழியில் நடந்து அவரை விசுவாசித்து வாழ்பவர்கள். மீதியானவர்கள் எப்போதும் ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரின் வாக்குறுதிகளை பற்றியும் அவர் தம்முடைய மக்களை ஒரு நாள் மீட்பார் என்ற நம்பிக்கையையும் கொண்டுள்ளனர். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள் என்று செப்பனியா தீர்க்கதரிசி சொல்கிறார். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியைப் போலவும் மனுஷருக்கு காத்திராமலும் மனு புத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலையைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் என்று மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார். மீதியானவர்கள் விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன் என்று கர்த்தரே சகரியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லியிருக்கிறார். எனவே கர்த்தர் உண்டாக்கிய ஜனத்தில் அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் வாழ்கிற நாமே மீதியானவர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. விதைப்பு சமாதானமாய் இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும் என்ற கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற அவரை விசுவாசித்து அவருக்கு பயந்து அனுதினமும் அவரை தேடி நாடி வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற உம்மை விசுவாசிக்கிற மீதியானவர்களாகிய எங்கள் மேல் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.